வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி, பரோட்டா, சாதம், இட்லிக்கெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல கிரீமியான ஆப்கானி எக் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆப்கானி எக் கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். இது கூடவே 4 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, பொடியாக நறுக்குன்னா 5-6 பல்லு இஞ்சி, ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டுக்கணும். மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க. இது லைட்டாக எண்ணெயில் வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கணும். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 1/4 ஸ்பூன் மட்டும் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது 5 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையில் மசாலா இறங்கிறதுக்காக இதை மாதிரி கீறி விட்டுக்கலாம். முட்டைக்கு 2 பக்கமும் இதை மாதிரி கீறி விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். எல்லா முட்டையும் இது மாதிரி பண்ணிக்கலாம். முட்டையை இது மாதிரி கீறி விட்ட பிறகு மசாலாவில் போட்டுடலாம். இது அப்படியே மேலாப்பில் கிளறி விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட குழம்பு நல்லா கிரீமியாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கட்டி தயிர், கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக கசூரி மேதி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் அண்ணன் பையன் யுதிஷ்டன் தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணது. ரொம்பவே சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான ஆப்கானி எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் முட்டை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த ஆப்கானி எக் கறியை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப காரமும் இருக்காது, கிரீமியாகவும் இருக்கிறதுனால சப்பாத்திக்கெல்லாம் பசங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.